ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. திசைவேழரும் கபிலரும் தனியாக பேச போனப்போ இன்னொரு பக்கம் நீலனும் உதிரனும் தனியாக பேசிட்டு போனாங்க. அப்போ உதிரன் கேட்டான், வைப்பூர் துறைமுகத்திலிருந்து மீட்டு வந்த கப்பல் அடிமைகளை பற்றி கூறினாயே, அவர்களின் தலைவன் இன்னும் அப்படித்தான் இருக்கிறானா அல்லது ஏதாவது பேசுகிறானான்னு. இப்போது முழுமையாக குணமடைந்து விட்டான். ஆனாலும் அவன் எதையும் வாய் திறந்து பேச ஆயத்தமாக இல்லை. எவ்வளவு முயன்றும் அவன் கூட்டத்தை பற்றிய உண்மைகள் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. உடனிருக்கும் வீரர்கள் தலைவனின் உத்தரவின்றி ஒரு சொல் கூட உதிர்க்க மறுக்கிறார்கள். தேர்ந்த போர்க்குடியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடும் உறுதியும் எளிதில் வராதுன்னு நீலன் சொல்லிட்டு இருந்தான். கபிலர் எப்படியும் அவரோட ஆசானோட 1-2 நாட்கள் தங்குவாரு. நம்ம போய் அவனை பார்த்துட்டு வரலாம்னு உதிரன் கேட்க, சரி விடிஞ்சதும் போலாம்னு நீலனும் சொன்னான். குடிலுக்கு திரும்பின திசைவேழர் கிளம்புறதா சொல்ல, உங்க வலது காலம் மடக்கி எழுந்துக்க முடியாம இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக மருத்துவர்கள் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து காத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் தங்கி குணமடைஞ்சிட்டே போங்கன்னு கபிலர் சொல்லவும் சரின்னு திசைவேழர் அங்கேயே தங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் அதிகாலையிலே புறப்பட்ட நீலனும் உதிரனும் 2 மலைகளை தாண்டி அருவிக்கிட்ட இருந்த மருத்துவ குடியில வந்து அடைஞ்சவங்க தலைமை மருத்துவரை பார்த்து விசாரிச்சாங்க. எல்லா வகைகளிலும் அவன் குணமாகிவிட்டான். ஆனால் பேசத்தான் மறுக்கிறான். அதுதான் ஏன் என புரியவில்லை. அவர்களின் குலம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களும் மரணத்தை விட கொடும் வேதனையை அனுபவித்து மீண்டுள்ளனர். அதனால் அச்சத்தில் எவரையும் எளிதில் நம்பிவிட முடியாத மனநிலையில் அவர்கள் இருக்கக்கூடும். பரம்பை பற்றியும் அவர்கள் பெரிதாக கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். எனவே நம்பிக்கை கொள்ள முடியாத தயக்கமே அவர்களை பேச விடாமல் செய்கிறது என நினைக்கிறேன்னு தலைமை மருத்துவர் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு 2 பேரும் அந்த வீரனை பார்க்க போனாங்க. சுத்திலும் இருந்த வீரர்கள் நீலனை பார்த்ததும் எழுந்து வணங்கி வழிவிட்டு நின்னாங்க. அவங்க தலைவன் குடிலுக்குள்ள தனியா இருந்தான். நீலனும் உதிரனும் உள்ள போய் அவன் முன்னாடி உட்கார்ந்தாங்க. உடல் முழுக்க வெட்டு தழும்புகளோட இருந்தவனை பார்த்து, உனது குடிலுக்கு பின்னால் இருக்கும் அருவியின் இடப்புறம் சிறிது தொலைவு நடந்தால் வீரன் ஒருவனின் நடுக்கல் உண்டு. நடுக்கல்ன்றது இறந்த போர் வீரர்களுடைய நினைவா அவங்க புதைக்கப்பட்ட இடத்துல நடப்படுற கல் இல்லைன்னா கல்வெட்டை தான் நடுக்கல்னு சொல்வாங்க. அவனது பெயர் கடுவன். கடுவனின் கதையை யாவரும் அறிவர். அதை கேட்டு தெரிந்து கொள். உனக்கு இனி தேவைப்படும் மருத்துவம் அதுதான்னு சொல்லிட்டு எழுந்தான் உதிரன். வந்த 2 பேரும் ரொம்ப நேரம் பேசுவாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவங்களோ இதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த கடுவனுடைய கதையை தான் இப்போ சொல்ல போறேங்க. அது ஒரு கொடும் கோடைக்காலம். மழை இல்லாம விளைச்சல் பாதிச்சதால சமவெளியில இருந்த மனிதர்களுடைய சேமிப்புகள் எல்லாம் தீர்ந்துச்சு. உண்ண உணவு ஏதும் இல்லாம மனிதர்கள் உணவு தேடி எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு கொடும் பஞ்சம் வந்தாலும் மலைவாழ் மக்களை கிழங்குகள் கைவிடாது. 7 வகை கிழங்குகள் மலையில விளையுது. தண்ணி இல்லாம செடி கொடிகள் எல்லாம் செத்து மடிஞ்சாலும் மண்ணுக்குள்ள கிடக்கிற இந்த கிழங்குகள் மனிதனுடைய உணவுக்காக என்னைக்கும் காத்துட்டு இருக்கும். சித்திரவள்ளி கிழங்கும் காட்டுமல்லி கிழங்கும் எப்பையும் கிடைக்கக்கூடியது. அது கூட விளையாத கொடும் பஞ்சகாலமா இருந்தா இருக்கவே இருக்கு நூரை, சமலன், நெடுவன், தீச்சி, நாச்சி, சம்பை, நூழின்ற 7 வகையான கிழங்குகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆழத்துல விளையக்கூடியது. நிலம் தெரிஞ்ச மனிதர்கள் அந்த கிழங்குகள் இருக்கும் இடத்த சுலபமா அடையாளம் கண்டு தோண்டி எடுத்துருவாங்க. சமவெளியில உண்ண வழி இல்லாத நிலையில பலரும் கிழங்குகளை தேடி மலைகள்ல ஏறினாங்க. போதன்றவன் பட்டினி கிடக்கிற தன் குடும்பத்தை காப்பாத்த கிழங்கு தேடி பச்சை மலை ஏறியிருக்கான். காலையில இருந்து உச்சி பொழுது வரை தேடி அலைஞ்சிருக்கான். சின்ன அளவிலான 2 கிழங்குகள் மட்டுமே அவனுக்கு கிடைச்சது. ஆனாலும் விடாம தேடி அலையிறப்போ பாறை ஒண்ணத்துல உட்கார்ந்திருந்த ஒரு இளைஞனை பார்த்திருக்கான். அவன் கால்ல ஏதோ காயம்பட்டு ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. பச்சிலைகளை பறிச்சு காயத்து மேல தேய்ச்சபடி உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் அந்த மலையை சேர்ந்தவன்னு பார்த்ததும் போதன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் கிட்ட கேட்டா எதுனா உதவி கிடைக்கும்னு, எத்திசை போனால் கிழங்கு கிடைக்கும்னு கேட்டான். ஆனா அவன் பதில் எதுவும் சொல்லாம போதன் கையில வச்சிருந்த 2 கிழங்குகளே பார்த்துட்டு இருந்தான். கேள்விக்கு பதில் சொல்லாம ஏன் இந்த கிழங்குகளே பார்த்துட்டு இருக்கன்னு போதன் கேட்டான். அதுக்கு அந்த இளைஞன், நீ கையில் வைத்திருப்பது நூழிக்கிழங்கின் வகை.
புதிதாக சாப்பிடுபவர்களுக்கு இது ஒவ்வாது. இதில் உள்ள கருவிதைகள் செரிமானமாகாதுன்னு சொன்னான். வீட்டுல கொடும் பட்டினியில கிடக்குறாங்க. அவங்க பசிக்கு எதுவா இருந்தாலும் இப்போ உணவுதான். புதுசா கிழங்குகள் கிடைக்க வழி இருந்தா சொல்லுன்னு போதன் கேட்க, இளைஞனோ அருவி விழும் பாறையை காட்டி அந்த திசையில் போய் பாருங்கள், சித்திரவள்ளி கிழங்கு கிடைக்கும்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு போதன், நீ பரம்பை சேர்ந்தவனான்னு கேட்டான். ஆம், எனது பெயர் கடுவன்னு சொன்னான். அப்படி என்றால் உன்னை நம்பலாம்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த நீர் குடுவையையும் கிழங்குகளையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு, இதை பார்த்துக்கொள், நான் அந்த இடம் சென்று கிழங்கை தோண்டி வந்ததும் வாங்கிக் கொள்கிறேன்னு சொன்னான். சரி, அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப சோர்வா இருக்கானேன்னு கடுவனும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவனை அனுப்பி வச்சான். போதன் போன கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய முயல் ஒண்ணு கடுவன் உட்கார்ந்திருந்த பாறையுடைய வலப்புறமா தவ்வி புதருக்குள்ள ஓடுச்சு. பார்த்ததும் அவனுக்கு போதனுடைய நினைவுதான் வந்துச்சு. கொடும் பட்டினியில குடும்பமே கிடக்கிறதால நோழி கிழங்க எடுத்துட்டு போறான். புதுசா சாப்பிட்றவங்களுக்கு அது சேராதே, இந்த முயலை பிடிச்சு கொடுத்தா அது அவன் குடும்பத்துக்கே உணவாகுமேன்னு நினைச்சுக்கிட்டு கையில இருந்த மூங்கில் குச்சியை எடுத்துக்கிட்டு சட்டுன்னு புதருக்குள்ள தாவனான். புதர் முழுக்க கிண்டி பார்த்தான். ஆனா முயல் தென்படல. எந்த திசையில போயிருக்கும்னு கால் தடம் பார்த்தான். எதுவும் தென்படல. மழைக்காலமா இருந்தா நல்ல தடம் தெரியும். கோடை காலத்துல தடம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே தேடிட்டே ரொம்ப தூரம் போயிட்டான். ஆனா முயல் அவன் கண்ணில் படவே இல்லைன்னு ரொம்ப களைப்போடு மறுபடியும் பாறையை நோக்கி வந்தான். புதருக்குள்ள நுழைஞ்சு இங்கேயும் அங்கேயும் தேடினதால குச்சிகள் கிழிச்சு காயத்துல இருந்து மறுபடியும் ரத்தம் வழிஞ்சுது. சரி, பச்சினைய தேய்ப்போம்னு பாறை மேல உட்காரப்பதான் பாக்குறான். வச்சுட்டு போன இடத்துல அந்த 2 கிழங்குகளும் இல்ல. நீர்க்குடுவை மட்டும் ஓரத்துல உருண்டுட்டு இருந்துச்சு. பதட்டத்தோட சுத்தி முத்தியும் தேடினான். எங்கேயும் இல்ல. ஏதோ விலங்கு வந்துதான் அதை தின்னுட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சது. என்ன பண்றதுன்னு பதட்டத்துல இருந்தப்போ போதன் தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சது. போதன் கையில கொஞ்சம் சித்திரவள்ளி கிழங்குகள் இருந்துச்சு. சந்தோஷத்தோட வந்தவன், நீ சரியான இடத்தை சொன்னாய், உனக்கு நன்றின்னு சொல்லிட்டு பாறை மேல இருந்த நீர்க்குடுவை எடுத்துக்கிட்டு கிழங்குகளை தேடினான். எங்கேயும் இல்லை. எங்கே கிழங்குகள்னு கேட்க கடுவனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. தயக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் அவற்றை ஏதோ விலங்கு தின்று விட்டதுன்னு சொல்லவும் அதிர்ச்சியானான் போதன். தலைய மறுத்து ஆட்டி, என்ன சொல்கிறாய்னு கேட்டான். முயல் ஒன்று பார்வையில் பட்டது, உங்களுக்கு கொடுக்கலாமே என அதை பிடிக்க ஓடினேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விலங்கு கிழங்குகளை தின்று விட்டதுன்னு கவலையோட சொன்னான். அதிர்ச்சியிலிருந்து மீளாத போதன், முயல் எங்கேன்னு கேட்டான். பிடிக்க முடியவில்லை, தப்பி சென்று விட்டதுன்னு கடுவன் சொல்ல, என்னை ஏமாற்ற பார்க்கிறாய், கிழங்குகளை தின்றுவிட்டு என்னிடம் மறைக்க பொய் சொல்கிறாய்னு போதன் கத்திட்டு இருந்தான். கடுவனுக்கு அது இன்னும் பதட்டமாகிடுச்சு. நான் பொய் சொல்லவில்லை, உங்களுக்கு கொடுக்கத்தான் முயலை பிடிக்க போனேன். அவசரத்தில் கிழங்கை எடுத்துக்கொண்டு போகாமல் இங்கேயே வைத்து விட்டு போய்விட்டேன். அதுதான் நான் செய்த தவறு, என்னை மன்னியுங்கள்னு கெஞ்சினான். ஆனா போதனோ, நீ பரம்பை சேர்ந்தவன் என்பதால் தான் நம்பினேன், என்னை நீ ஏமாற்றி விட்டாய்னு சொல்ல அந்த சொற்கள் கடுவனை நிலைக்குலைய செஞ்சது. அவன் திரும்ப திரும்ப எவ்வளோ சொல்லியும் போதன் அவனை நம்பல. கிழங்கு அவன் தின்னுட்டு விலங்கு மேல பழி போடுறான்னு உறுதியா இருந்தான். சரி, தின்று முடித்து விட்டாய், இனி நான் புலம்பி என்ன ஆகப் போகிறது? கோடும் பஞ்சம் பரம்பு மக்களையும் மாற்றி விட்டதுன்னு புலம்புனபடியே போதன் அங்கிருந்து கிளம்புனான். பாறை மேல நின்னுட்டு இருந்த கடுவன் இடுப்புல இருந்த குறுங்கத்திய எடுத்தபடி, ஒரு கணம் நில்லுங்கள்னு சொல்ல போதன் திரும்பி அவனை பார்த்தான். பாறை மேல இருந்த கடுவன் குறுங்கத்திய அடி வயிற்றுல இடப்புறம் அழுத்தி உள்நுழைச்சான். போதனுக்கு அவன் என்ன செய்யறான்னு புரியல. அடி வயிற்றுடைய இடப்புறம் உள்நுழைச்ச கத்திய வலப்புறம் முனவர கண் நிமைக்கிற நேரத்துல இழுத்தான். அப்போதான் போதனுக்கு அவன் எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு புரிஞ்சது. கத்திய இழுத்துட்டு இருக்கப்பவே கடுவன் சொன்னான், எனது வயிற்றில் கிழங்கு ஏதும் இருக்கிறதா என பாருங்கள், செரிமானம் ஆகாத கருவிதைகள் ஒன்றேனும் இருக்கிறதா எனவும் பாருங்கள்னு சொன்னபடியே வேலையை முடிச்சான். பதறின போதன் அவனை நோக்கி ஓடும்போது பாறையிலிருந்து சரிஞ்சிட்டு இருந்தான் கடுவன். என்னை மன்னித்துக் கொள்னு போதன் கதறினபடி அவனுடைய தலையை ஏந்தி பிடிச்சப்போ கடுவன் சொன்னான், பரம்பின் மக்கள் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்க மாட்டார்கள்.